சார் வணக்கம் சார். வணக்கம் சார். குட் நேம் சொல்லுங்கள். என் பேர் லட்சுமணன். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் இல்லை இறைவனர்களாலும் ஒப்பற்ற நண்பர்களே அனுபவம் தெம்பு நம்பிக்கை இவைகளை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதால் இன்று முதல் கோப்பை மதுவை தள்ளி வச்சு நானும் என் குடும்பமும் தெளிவோடு இருக்கோம். இந்த மது பழக்கம் எனக்கு வந்து ஒரு 25-24 வயதிலே ஆரம்பிச்சிட்டு சுமார் 15 வருஷ குடி வாழ்க்கையில் ஒரு 3-4 வருஷம் கூட என்னால் மகிழ்ச்சியெல்லாம் குடிக்க முடியலை. இது வளரும் தன்மையுடைய நோயின்னு சொன்னாங்க. இந்த ஏஏக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது நோயை விட வெறி நோயின்னு சொல்லலாம். எனக்கு வந்தது ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்துச்சு, அப்புறம் துன்பத்தில் தான் முடிஞ்சிச்சு. அதனால தான் இதுக்கு மதுன்னு பேர் வச்சுருந்துருக்காங்க. அது இந்த அமைப்புக்கும் நண்பர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். இதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ச்சியாக குடி இல்லாத வாழ்க்கை வாழலாம். இது வந்து ஒரு முறை குடிநோயாளி சாகும் வரை குடிநோயாளி. இந்த குடி வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் வஞ்சகமாக தாக்கிடுது. சில பேர் கட்டுப்படுத்தி குடிக்கிறாங்க, அது மாதிரி கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத குடிக்க தெரியாதவன் தான் நான். குடிக்க தெரிஞ்சவன் இங்கே ஏஐக்கு வேலை இல்லை. குடிக்க தெரிஞ்சவங்க அளவாக குடிச்சிட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு போவாங்க. காலையில் எழுந்துட்டோன்னே ரொட்டீனாக அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கு குடிக்க தெரியாது. பாட்டில் திறக்க தான் தெரியுமோ ஒழிய மூட தெரியாது. எனக்கு குடும்பம் கொடுத்தானோ எதை பற்றியும் கவலை இல்லை. ஃபுல்லாக பொண்டாட்டி எந்த கவலையும் இல்லாமல் குடிச்சிக்கிட்டு தெரிஞ்சேன். நான் ஒரு குடி வெறி நோயாளியை விட வெறி பிடிச்ச மிருகமாக தான் அலைஞ்சேன். குடிக்கிறதுக்காண்டி எதையும் செய்ய தயாரானேன். ஒரு கட்டத்தில் இருக்கமா சாவமா அப்படிங்கிற கட்டத்துக்கு போகையில் சூசைட் பண்ணிக்குங்கிறதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தேன். குடிநோயாளி சாகவும் முடியாது, வாழவும் முடியாது. நரக வேதனை அனுபவிக்கிறது இந்த குடிநோயாளி மட்டும்தான். இந்த குடிநோயாளிகள் வந்து ஒரு திறமைசாலிகள், நல்ல இலகிய மனம் படைத்தவர்கள், உதவி மனப்பான்மை உள்ளவர்களை தான் இது அதிகம் தாக்குது. நம்ம நண்பர்களை ஆய்வு பண்ணி அவங்கள்ட்ட பழகையில் பேசையில் இந்த ஏமாற்றி ஓசியில் குடிக்கிறவன், அடுத்தவனை ஏமாத்துறவன், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவன், அவனுக்கெல்லாம் இந்த அமைப்பு கிடைக்காது. இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஏஏக்குள்ளே வர முடியும். இந்த ஏஏங்கிறது வந்து உலகம் பூரா இருக்குது. இது அரசுக்கு எதிரானது இல்லை. இது குடிநோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு விடிவு உண்டு என்ற செய்தியை எடுத்துச் சொல்வதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். நாங்கள் பெற்ற நல்ல வாழ்க்கையை மற்ற குடிநோயாளிகளும் பெறணும். இதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். இது அரசுக்கோ மதுக்கடைக்கோ எதிரான ப்ரோக்ராம் இல்லை. இப்போ கட்டுப்படுத்தி குடிக்கிற ஆள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. என்னால் கட்டுப்படுத்தி குடிக்க முடியாது. கட்டுப்படுத்தி குடிக்க முடியாதுக்குள்ளனால தான் அந்த ஏஏக்குள்ளே வந்தேன். நான் சராசரி குடிக்காரன் கிடையாது, நான் குடி நோயாளி. அதுவும் வெறி பிடிச்ச நோயாளி. நான் பட்டுக்கோட்டை. இந்த ஆண்டு விழாவுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நான் நல்லா இருக்கணும்னு தான் நான் வரேன். இது சுயநலமான ப்ரோக்ராம். இதை மற்ற குடிநோயாளிக்கு எடுத்து நான் சொல்லையில் இது மாதிரி ஒரு புரோக்கனாக இருக்குது, வாங்க குடியிலேருந்து விடுதலை உண்டுங்கிற செய்தியை எடுத்து சொல்லையில் நான் அன்னைக்கு குடிக்காமல் இருப்பேன். இந்த பிரேயரை சொல்லிவிட்டு நான் 12 ஸ்டெப்புன்னு இது 12வது வழிமுறை. இந்த வழிமுறைகளை பின்பற்றிய பலனாக ஆன்மீக விழிப்பை பெற்றோம். இந்த வழிமுறைகளை மற்ற குடிநோயாளிக்கும் எடுத்துக்கூற முயற்சித்தோம்னு வரும். இந்த தத்துவங்களை எங்கள் வாழ்க்கையில் சகல அம்சங்களிலும் எல்லா பிரச்சனைக்கும் விடிவு உண்டு என்ற செய்தியை எடுத்து சொல்கிறதான். இங்கே குடிநோயாளி நேற்று ஒரு வாரமாக ஒரு குடிநோயாளியை கூட்டிகிட்டு வந்தேன். அவர் ஒரு அரசு ஊழியர். ஒரு வருடமாக அவர் வேலைக்கு போகலை. இந்த குடிநோயால் அவதிப்பட்டுக்கிட்டு அவர் ஒன்றுமே பண்ண முடியலை. ஒரு வாரமாக தான் நான் தினசரி போய் காலையில் ஃபோனில் பேசுவேன், சாயங்காலம் போய் அவரை குடிக்கு மீட்டிங் போயிட்டு திருப்பி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு வருவேன். அவர்கிட்ட மொபைல் கூட கிடையாது. சிம்மெல்லாம் 1 வருஷம் ஆகிட்டு. ஒரு வாரம் வந்த ஒரு பாடு நேற்று தான் ஃபோன் வாங்கி அதே நம்பர் 1 வருஷம் சென்று கிடைக்கிது. இங்கே அற்புதங்கள் நடக்கும்பாங்க. 1 வருஷம் அது சிம்முனுடைய கால அளவு எவ்வளவுங்கிறது தெரியலை. நேற்று அதே நம்பர் வாங்கிட்டு நைட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அமைப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்படிங்கிறாரு. 3 டிகிரி முடித்தவர். குடிநோயாளி வந்து அவங்க சொன்னதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. இது ஒரே ஒரு கட்டுப்பாடு தான். நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற பகிர்வு அனுபவத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அவங்க சொன்னதை நாங்கள் சொல்ல மாட்டோம். இதில் வந்தால் நிச்சயம் வேறு ஒன்றும் இல்லை. கவுரு கட்டி பார்த்தேன், 90 போட்டு பார்த்தேன், பாலில் சத்தியம் பண்ணி பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பா மேலே பற்றி சத்தியம் பண்ணி பார்த்தேன், பிள்ளைகள் மேலெல்லாம் சத்தியம் பண்ணி பார்த்தேன், ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் பார்த்தேன். எதுலேயும் என்னுடைய குறிவெறி நோயை கட்டுப்படுத்த முடியலை. இந்த அமைப்புக்குள்ளே வந்து ஒரு நாள் அடிப்படையில் மதுவிலேருந்து விலக்கி வைக்கிற சக்தியை கூட இறைவானுட்டு எங்களுடைய காலை கடமைகளை செஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த ஏஐயில் பயணம் பண்ணிக்கிட்டு நண்பர்களுடைய ஃப்ளோஷிப்பில் இருக்கிறதுனால தான் நான் அன்றைக்கி தெளிவுத்தன்மையோடு இருக்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட பேச முடியுது. நீங்கள் ஒரு நாளில் கிளியர் ஆகுனீங்களா இல்லை ஒரு மாதம்? எனக்கு வந்து குடி வாழ்க்கைங்கிறது 15 வருஷம் இருந்துச்சு. நான் இப்போ தெளிவுத்தன்மையோடு இருக்கிறது 7 ஆண்டு காலம் தான் இருக்கேன். இது வந்து 90 நாள் 90 மீட்டிங்க்கு வந்தால் நல்லா நிச்சயம்பாங்க. 90 நாள் 90 மீட்டிங் வரையில் நம்ம எங்கே தான் வந்துடலாமா? இங்கே இருக்கிற இடத்துலேருந்து இல்லை, எங்கே வேணாலும் நண்பர்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம்.
அந்த 90 நாளைக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், எப்படி இருக்கிறாங்க என்னன்னு கேட்போம், பக்கத்தில் விசாரிப்போம், அவங்கள்ட்ட பேசுவோம். பக்கத்தில் உள்ள ஊரில் தான் பார்ப்பீங்க, வெளியில் உள்ளவங்க இல்லை யார் தொடர்பு கொண்டாலும் அங்கே உள்ள நண்பர்கள் மூலமாக பேசி அப்படியே அவங்கள பார்க்க சொல்லிடுவோம். அதை முழு மூச்சா நாங்கள் எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க கையில் ஒப்படைக்கும் தொட்டி எங்கள் பொறுப்பு. அதை நாங்கள் வந்து கவனம், ஏன்னா என்ன போல தான் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. நான் ஒரு குடிநோயாளி, அந்த குடிநோயாளியுடைய உணர்வு இன்னொரு குடிநோயாளிக்கு தான் தெரியும். நான் குடிநோயாளி நல்லா இருக்கணும்னு தாய் தகப்பன் புள்ள பொண்டாட்டி பிளட் ரிலேஷனை தவிர பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே அமைப்பு இந்த ஏ அமைப்பு தான். ஏவில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு தான் மற்ற குடிநோயாளி நினைப்பாங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டமால தான் இன்னொரு இடம் பட்டிருப்பான். நான் ஒரு இடத்துல விழுந்துக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்திருப்பேன், அவர் விழுந்த இடங்கள் வேறையா இருக்கும், பட்ட அசிங்கங்கள்லாம் ஒன்று தான், இடங்கள் தான் வேற. நான் பட்டுக்கோட்டையில் குடிச்சிட்டு வளர்ந்தேன்னா இங்கே உள்ள நண்பர்கள் திருச்சியில் எங்கேயா விழுந்து கிடந்திருப்பாங்க, கிடந்த இடம் சாக்கடை தான், ஆனால் இடங்கள் திருச்சி பட்டுக்கோட்டை, அவ்வளோதான் வித்தியாசம். மது வஞ்சகமானது, திகைப்பூட்டு சக்தி மிகுந்தது, வல்லமை பொருந்தியது. அதை வெல்றதுன்னா இந்த ஏக்குள்ளே வந்து ஒரு நாள் அடிப்படை கடைப்பிடிச்சா மட்டும்தான் முடியும். இதை நீங்கள் இந்த ஊடகங்கள்லாம் வந்து இந்த கொஞ்சம் இது பண்ணி அரசும் இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து அரசுக்கு எதிரான அமைப்பு கிடையாது. குடிநோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கவங்களுக்கு விடிவு உண்டு என்ற செய்தியை எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய நோக்கம். மது கடைக்கோ மது தொழிற்சாலைக்கோ மது இதுக்குகளுக்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. எங்களை மாதிரி உள்ள கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத குடி வெறி நோயாளிகளுக்கு தான் இந்த அமைப்பு. இதில் வந்தால் நலம் நிச்சயம் உண்டு. இப்போ இங்கே ஆண்டு விழா நடக்குது. இப்போ போன மாதம் 30-31 எங்கள் பட்டுக்கோட்டையில் வச்சுருந்தோம். இப்போ இந்த திருச்சிக்கு வந்திருக்கோம்னா நான் நல்லா இருக்கேன். 25வது ஆண்டு இது 25வது ஆண்டு விழா. 25 வருஷமாக இங்கே திருச்சியில் இந்த அமைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஆண்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சனி ஞாயிறு தான் வைப்பாங்க. எங்கே உள்ள நண்பர்களும் வரணும், அவங்க வேலைப்பளு இருக்கும், அவங்க குடும்பம் சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பாங்கங்கிறதுனால தான் சனிக்கிழமை இரவு நைட்டு விஜில்னு ஒன்று அமைப்பு ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ காலையில் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இங்கே ஆண்டு விழா நடக்கும். அப்புறம் மதிய உணவுக்கு பிறகு அவங்களாம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. நான் வர்றேன்னா இதில் நான் நல்லா இருக்கேன்னு தான் வர்றேன். இது சுயநலமான ப்ரோக்ராம் தான். இதில் வந்தால் தான் நம்ம குணமடைவதும் மற்ற குடிநோயாளிகள் குணமடைய செய்வது தான் அடிப்படை நோக்கம். ஃபஸ்ட்டு வந்து நான் குணமடைவது. நான் வந்தால் இன்னைக்கு நான் குடிக்காமல் குடியை தள்ளி வச்சு நான் இந்த ஏ நண்பர்களோடு இருக்கிறதுனால இன்னைக்கு குடிக்காமல் இருக்கேன். நாளைக்கு உயிரோட இருப்பனா இல்லையாங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். அப்போ இறைவனுக்கு இன்னைக்கு முதல்ல தூங்கி கிளம்பணும்னு இறைவா இன்னைக்கு உயிரோட வச்சதுக்கு நன்றி, இன்னைக்கு குடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் எங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி சார், உங்கள் ஊர் பட்டுக்கோட்டை சொன்னீங்களா? அங்கே உள்ள நண்பர்கள் வரணும் உங்களை கான்டாக்ட் பண்ணால் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், செல் நம்பர். என் நம்பர் 90 25 95 61 93. ஓகே சார், கண்டிப்பாக தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவோம் சார். இதில் வந்து நான் இன்னார்ட்டு வெளிப்படுத்தல் ஆகாதுன்னு இருக்குது. எங்களுடைய நோட்டீஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வராது, நண்பர் தான் வரும். பட்டுக்கோட்டை ஏ நண்பர்கள்ங்கிறப்ப பட்டுக்கோட்டை ஏ நண்பர் வீடியோ பார்க்குறவங்க சார். அதனால வெளியூரில் சொல்ல வரல நான் ஆக்சுவலாக. இதில் வந்து சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க. அவர் தான் பொருளாளர் தலைவர். இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார், அதனால தான் அந்த நம்பரு பேரையும் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து யாரும் ஆதிக்கம் செலுத்துவதில்லை, எல்லாருமே நம்பிக்கை பெற்ற தொண்டர்கள் தான். இதுல வந்து இவர் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர், இவர் ஏழை, இவர் பணக்காரன், அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மது தான். இந்த மது வஞ்சமானது. இதுல வந்து வேலை உயர்ந்த சரக்கு குடித்தான், கீழே உள்ள சரக்கு, அதை பற்றியெல்லாம் இல்லை. எங்களுக்கு மது அலர்ஜி, பிறவிலே அலர்ஜிங்கிறத நான் 15 வருஷம் குடிச்சு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லா பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பிற்பாடு தான் எனக்கு இந்த கிடைக்கிது. எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும். எனக்கு மெட்ராஸில் கிடச்சிச்சு. அப்போ நான் ஒழுங்காக அதை பயன்படுத்திக்கல. அப்புறமாக்கி தான் இங்கே எங்கே இருக்குன்னு தேடி நானாக போனேன். தேடி நானாக போனோன்னே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. வந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை வந்து வெளி உலகுக்கு கொண்டு போய் இது ஒரு நோய், இது வந்து ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது இது ஒரு நோயின்னு. அவன் என்னடா குடிச்சிக்கிட்டே இருக்கான், எதை சொன்னாலும் கவலைப்பட மாட்டேங்கிறான். பொண்டாட்டி பற்றி கவலைப்படலை, பிள்ளையை பற்றி கவலைப்படலை, தாய் தகப்பனை பற்றி கவலைப்படலை, ஏன் உள்ளுறுப்புகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அந்த உள்ளுறுப்புகள் இருக்க ராஜ உறுப்புகள்லாம் வீணாக போயிட்டு எனக்கெல்லாம் மஞ்சள் கம்மலெல்லாம் அடிக்கடி வரும். நான் வந்து சொந்தமாக என்னமோ டாக்டர் மாதிரி சொந்தமாக போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குவேன், எவ்வளவு அளவு இருக்கணும் எவ்வளவு இருக்கக்கூடாதுன்னு. அளவு கரெக்டான அளவு குறைஞ்சி வந்து நார்மலுக்கு வந்துட்டேன்னா நான் உடனே போய் குடிச்சிடுவேன், வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு தேவை குடி. எனக்கு நேரம் காலம் அது இது எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. எந்த நேரமும் எனக்கு குடி தான். அந்த மயக்கத்திலே கிடப்பேன், மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சோன்னே மறுபடியும் போயிடுவேன். எனக்கு வந்து தேதி கிழமை மாதம் எதுவுமே தெரியாது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன நானே தனிமைப்படுத்தி கொண்டேன். மற்றவங்க புறக்கணிக்கிறானோ இல்லையே, என்ன நானே என் மேலே எனக்கு வெறுப்பு வந்துச்சு சார். அருவருப்புக்கத்தக்க நோய் இது. என் மேலே எந்த ஒரு நோயுமே தானுக்கு நோய் வந்துட்டுன்னு கவலைப்படுவாங்க, பார்த்துக்கன்னு நினைப்பாங்க.
ஆனால் ஆறுதலாக மற்றவர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த நோய் தான் தன்னைத்தானே வெறுத்துக்கு அருவருக்கத்தக்க நோய். இது தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு எனக்கு குடிச்சிட்டு சாகணும், சாவையிலையும் குடிச்சிட்டு இருக்கணும்னு தான் நினச்சேன். ஓகே. சாக போகிறோமேங்கிற கவலைலாம் இல்லை, எனக்கு அப்போ கூட ஒரு குடிச்சிட்டு சாகணும் அப்படிங்கிறதான். அந்த நோய் வந்து ரொம்ப மோசமான நோய். இதுலேருந்து விடுபடணும்னா இந்த ஏஐல பயணம் பண்ணால் மட்டும்தான் முடியும், வேற வழியே கிடையாது. ஓகே ஓகே. எல்லா ஆய்வும் பண்ணி பார்த்தாச்சு. இதில் வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் மருந்து மாத்திரைலாம் கிடையாது. இதில் ஒரே அளவு இறைவன் அருள் இருந்து இந்த ஏஐ அமைப்பு உள்ள ஏஐ நண்பர்களோட பயணம் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து வெல்ல முடியும்னு கேட்டுக்கிட்டு பொறுமையாக நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் நன்றி சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச்.